ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா சமையல் vlogs. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸ் பொரியல் தான். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பீன்ஸு, கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகாய் வெத்தல், பச்சை மிளகா, பெருங்காயம், மஞ்சள் பொடி, தேங்காய், உப்பு. ஒரு பேனில் எண்ணெய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம். இப்போ கடுகு பொரிஞ்சதும் மிளகாய் வத்தல் சேர்த்துடலாம். இப்போ இதில் கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். இப்போ உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த பீன்ஸ் பொரியலுக்கு வந்து எண்ணெய் நிறையவே தேவையில்லை, கம்மியாகவே ஊற்றிக்கலாம். நிறைய தேவை கிடையாது எண்ணெய். இந்த பீன்ஸ் பொரியலில் வந்து இந்த பீன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பீன்ஸ் பருப்பு உசிலி, பீன்ஸ் பொடிமாஸ், பீன்ஸ் கூட்டு, இந்த மாதிரி நிறைய விதவிதமாக செய்யலாம். இது பார்த்தீங்கன்னா இது பீன்ஸ் பொரியல் நான் இப்போ இதை செஞ்சிட்ருக்கேன். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துடலாம். இப்போ இதில் பீன்ஸ் சேர்த்துடலாம். கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பீன்ஸ் இதில் சேர்த்துடலாம். இப்போ அந்த பீன்ஸ் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை கொஞ்சம் நல்லா சின்னதாகவே வைங்க. இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். இதோட இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் பீன்ஸ் வந்து நான் ஆல்ரெடி முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன். அது நான் டிஃப்ரெண்ட்டாக, அது ரொம்ப முன்னாடி ரொம்ப பழைய வீடியோ. அது வந்து பார்த்தீங்கன்னா வேறு டிஃப்ரெண்ட்டான ஒரு பீன்ஸ் பொரியல் மாதிரி செஞ்சுருப்பேன். இது கொஞ்சம் கூடுதல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னோட இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் வந்து நான் நியூவாக நான் வந்து நிறைய சமையல் இதெல்லாம் போட்டுட்ருக்கேன். அது வந்து எனக்கு ஃபுல் வீடியோஸ்லாம் என்னால் போட முடியல. ஸோ அதனால யாருக்காவது ஏதாவது வேணும்னா கேளுங்க. எனக்கு கமெண்ட் பாக்ஸில் அந்த ரெசிபி என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அது வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோவை நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இதில் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். உப்பு வந்து நம்ம கம்மியாக தான் சேர்க்கணும். ஏன்னா நம்ம தேங்காய் சேர்க்கறதுனால நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், தேங்காய் சேர்க்குற எந்த பொரியலாக இருந்தாலும் அதை வந்து உப்பு வந்து கம்மியாக தான் சேர்க்கணும். அது வந்து நமக்கு கூடுதலாக உப்பு ஆகிடும். ஏன்னா தேங்காய் சேர்க்கும் போது நிறைய உப்பு சேர்த்திங்கன்னா, அதனால் உப்பு வந்து பார்த்து தான் சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் உப்பு சேர்த்துடலாம். நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் உப்பு சேர்க்குறேன். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே இது நல்லா அப்படியே நல்லா வேக ஆரம்பிக்குது பாருங்கள். நல்லா அந்த பீன்ஸ் எல்லாமே ரொம்ப பெருசாகவும் கட் பண்ணக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் கட் பண்ண கொஞ்சம் மீடியம் சைஸில் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த பீன்ஸ் பொரியல் நமக்கு சாப்பிடும்போது சாம்பார் சாதம், ரச சாதம், இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக அது வச்சு சாப்பிட்லாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி வச்சிடலாம். இப்போ இதை அப்படியே மூடி வச்சிடலாம். போய் திறந்து பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இந்த காயெல்லாம். இப்போ இதில் ஒரே பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இப்போ இதில் தேங்காய் எடுத்து வச்சுருந்தது சேர்த்துடலாம். இப்போ இதை அப்படியே கலரி விட்டுடலாம். எப்போவுமே கொஞ்சம் நம்ம லைட்டாக தண்ணி இருந்துச்சுன்னா அதில் நம்ம தேங்காய் போட்டால் அந்த தேங்காய் வந்து அப்படியே ட்ரை ஆகிடும். இப்படி பார்த்தீங்கனாலே தெரியும். அதனால் கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் அப்போது நீங்கள் தேங்காய் போட்டிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா தண்ணி இருக்கேன்னு நம்ம ரொம்ப இது பண்ணினா ரொம்ப ட்ரை ஆகிடும். அந்த காயெல்லாம் ரொம்ப தீஞ்சின மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி இருக்கும்போது அப்படி போட்டோம்னா இப்போ ஒரு அருமையான ஒரு பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு பவுலில் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு பாருங்கள். ஒரு அருமையான ஒரு சிம்பிளான ஒரு பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த பீன்ஸ் பொரியல் நம்ம வெங்காயம் போட்டோம் அந்த மாதிரி ஒரு வேறு விதமாக அது ஒரு வேறு டிஃப்ரெண்ட்டான இதுவாகவும் செய்யலாம். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இது செய்யலாம். நான் என்னோடய ஷார்ட்ஸில் வந்து எல்லா சமையல் இதுவும் நான் போட்டுட்ருக்கேன். யாருக்கா எதாவது வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இது ஃபுல் வீடியோவோ நான் உங்களுக்கு வந்து அதை செஞ்சு காமிக்கிறேன். என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வேறு என்ன டவுட்ஸ் எதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.